வணக்கம். ஒரு நிறுவனம் தன்னோட சொத்து மதிப்பை வெறும் 2 வருஷத்துல 4 மடங்கா உயர்த்திருக்குங்க. அதாவது 4900 கோடியில இருந்து 19,500 கோடியா வருமானம் உயர்ந்திருக்கு. வருமானம் 40% ஏறி இருக்குங்க. ஆனா அதோட அதோட லாபம் மட்டும் குறைஞ்சிருக்கு. 2024 40,45 கோடியா இருந்தது. இப்ப 40,4 கோடியா குறைஞ்சிருக்குங்க. அது ஏன்? ஸோ இந்த கேள்வியோட தான் இன்னையோட வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ நீங்க இந்த ஐபிஓல முதலீடு பண்ணதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது வேணுமா, இது சரியான இடமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதை பார்க்க போது ஜூனிப்பர் கிளீன் எனர்ஜி ஐபிஓ 1500 கோடிக்கு வராங்க. ஸோ இந்த ஐபிஓ பற்றி முழுமையாக நம்ம பார்க்க வரோமே, எந்த ஒரு பயாஸும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஐபிஓ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க பணத்தை இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிறது இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் வந்துருங்க. ஸோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணுறது இது ஒரு ஆர்ஹெச்பி டாக்குமெண்ட் தாங்க. இதில் நிறைய விளம்பரம் இருக்கும். அதே மாதிரி உங்களோட எதிர்கால திட்டம் என்ன, இவங்க ஃபேஸ் பண்ண போகிற எதிர்கால த்ரெட் எல்லாமே இந்த டாக்குமெண்ட்ல தான் இருக்கும். ஸோ நம்ம அதை பார்த்து தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ரெனியூவபிள் எனர்ஜியோட இந்தியாவோட சந்தை என்ன அப்படின்னு பார்ப்போங்க. ஸோ இந்தியாவில் வந்து இந்த ரெனியூவபிள் எனர்ஜி மிஷன் அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம். ஸோ கரண்ட் இன்ஸ்டாலேஷன் வந்து 535 ஜிகாவால்ட். ஆனால் 2031 845 ஜிகாவால்ட் வேணும்னு சொல்றாங்க. அடிஷனல் 315 ஜிகாவால்ட் 5 வருஷத்துல வேணுங்க. ஸோ மேசிவ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு நமக்கு. அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி ஷேர் மட்டும் 53% 57% இன்ஸ்டாலேஷன் கெப்பாசிட்டி நமக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா WSKன்னு சொல்லுவோம், விண்ட் சோலார் ஹைபிரிட். அதுக்கப்புறம் FDRE ஃபேம் டிஸ்பேச் ரெனியூபிள் எனர்ஜி, அதாவது அட்வான்ஸ் கான்ஃபிகரேஷன் டிமாண்ட். இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க அந்த பேட்டரி ஸ்டோரேஜ் வச்சுதாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு தான் பண்ண போடுறாங்க. இந்த ஜுனிப்பர் வந்து ரெண்டுலேயுமே வந்து பெட்டரா செயல்பட்டுருக்காங்க. ஆக்சுவலி இந்த கம்பெனி வந்து 2011 ஆரம்பிக்கப்பட்டதுங்க. அதுக்கப்புறம் 2018 ரினியூவபிள் எனர்ஜி ஃபோக்கஸ்க்கு வந்து ஷிஃப்ட் ஆனாங்க. அண்ட் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டாப் 10 ரினியூவபிள் எனர்ஜியில் ஒரு ஆளாக இருக்காங்க. அதாவது ரினியூவபிள் IIP அப்படின்னு சொல்லுவோம். அதில் இவங்க ஒரு பெரிய ஆளாக இருக்காங்கன்னா பார்த்துவங்க, இது ஒரு பெரிய விஷயங்க. அண்ட் இவங்க வந்து கெப்பாசிட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா 7910 மெகாவால்ட்டுங்க. கிட்டத்தட்ட 50 ப்ராஜெக்ட் கையில் வச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயம் அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்குமே. இவங்களோட கீ ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா 98% போர்ட்ஃபோலியோ லாங் டேர்ம் PPA தாங்க இருக்கு. அதுவும் ஸ்டேட் கவர்மெண்டோட அக்ரிமெண்ட்ல தான் இருக்கு. 12,000 ஏக்கர் லேண்ட் இவங்க கிட்ட இருக்கு. 30,000+ WTG லொகேஷன் இவங்க வச்சிருக்காங்க. ஸோ ப்ராஜெக்ட் வந்து இவங்க எப்பவுமே ட்ராக் ரெக்கார்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. இவங்க கொடுக்குற ரேட்டுக்குள்ள முடிச்சு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு முடிச்சு கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி நல்லது தாங்க. டாப் கஸ்டமர் வச்சிருக்காங்க. NHPC, RVNL, அப்புறம் டான்ஜெட்கோ, இந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க. ஸோ கெப்பாசிட்டி வந்து 92% யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் சூப்பர் விஷயம் அந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும். வெறும் சோலார் அப்புறம் காற்றாலையோட நிக்கல. இவங்க என்ன பண்றாங்கன்னா சோலார், விண்ட், அதையும் தாண்டி ஹைபிரிட் ரெண்டையும் சேர்த்து வச்சு பண்றாங்க. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடையின்றி மின்சாரம் வாங்க கூட நிறைய தொழில்நுட்பம் இவங்க வச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல டைவர்சிஃபிகேஷன் மெத்தடுங்க. நம்ம பணத்தை பிரிச்சு டிஃப்ரெண்ட் செக்டர்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இவங்க மின்சார உற்பத்திக்கு டிஃப்ரெண்ட் வழியை வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பட் இந்த டைவர்சிஃபிகேஷன் நமக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து தட்பவெப்ப விலை மாறுபாடு நிறைய ஏற்படுது கரெக்டுங்களா. இப்போ வந்து மழை காலத்துல சூரிய ஒளி இருக்காது, அப்போ காற்று வீசும். ஸோ காற்றை வச்சு விண்ட் எனர்ஜியை கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ வெயில் அடிக்கும் போது காற்று அடிக்காது. ஸோ அப்போ வந்து விண்டை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டுமே இல்லாத என்ன பண்ணாங்க, நைட் டைம்ல BSS வச்சிருக்காங்க, பேட்டரி ஸ்டோரேஜ். ஆல்ரெடி இருக்கிற வந்து அந்த பேட்டரி வச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் யூஸா வச்சிருக்காங்க. ஸோ நீங்க எந்த சீசனா இருந்தாலும் தங்கு தடையின்றி இவங்க வந்து நீங்க கரண்ட் வாங்கிக்கலாங்க. பட் இவங்க வந்து சந்தையில வந்து தினசரி விலைக்கு வந்து மின்சாரத்தை விற்கிறது இல்லைங்க. இது ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு நிறுவனங்களோட நீண்ட காலமா ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஸோ PPO ஒப்பந்தம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். 25 வருஷத்துக்கு மின் கொள்முதல் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஸோ நீண்ட கால ஒப்பந்தம். அடுத்த 25 வருஷத்துக்கு ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு அப்படின்னு பிக்ஸ்டு கிடைச்சுங்க. ஸோ அந்த 25 வருஷம் அந்த காசு உங்களுக்கு வரதான் போகுது. ஸோ இது ஒரு நல்ல விஷயங்க. ஸோ சந்தையில வந்து கரண்ட் ரேட் ஏறினாலும் இவங்க எந்த பாதிப்பும் இல்லை. ஒரு ஃபிக்ஸ்டான இதுல வந்து இவங்க இருக்காங்க. ஸோ இந்த IPO நம்பர் வந்து நம்ம பார்ப்போம். கிட்டத்தட்ட 1500 வந்து ஃப்ரெஷ் இஷ்யூங்க. 1500 கோடிக்கு வராங்க. எல்லாமே ஃப்ரெஷ் இஷ்யூ. அது ஒரு குட் பாயிண்ட், மிகப்பெரிய குட் பாயிண்ட். இப்போ யாருங்க ஃப்ரெஷ் இஷ்யூல வராங்க? எல்லாமே OFS தான் வராங்க. இவங்க 100% ஃப்ரெஷ் இஷ்யூவா வராங்க. ஜூன் 30 ஓப்பன் ஆகுது, August 3 க்ளோஸ் ஆகுது. ஒரு ஷேரோட பிரைஸ் 214 225 வச்சிருக்காங்க. நம்ம 225 எடுத்துப்போம். ஸோ ஒரு லாட்டுக்கு நீங்க 66 ஸ்டாக் வாங்கணும். 14,850 நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் குறைஞ்சது. எம்ப்ளாய்க்கு 21 ரூபா டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறாங்க. QIP 50%, ரீட்டைலிங் 35%, HNIக்கு 15%. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் சொன்ன முரண்பாடுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது கம்பெனியோட சொத்து வளருது, ஆனால் லாபம் வளரவே இல்லை. அது ஏன் அப்படின்னு பார்க்கணும். 2024 3 வருஷத்துக்கு உங்க சொத்து மதிப்பு வந்து 4,986 இருந்து 19,538 கோடியா வளர்ந்துருக்கு. ஆனால் வருமானம் 49% வளர்ந்துருக்கு. ஆனா இங்க ஒரு பேட் வளரவே இல்லைங்க. 2024 40.6 கோடி, 2026 40.44 கோடி தான் இருக்கு. இது ரொம்ப கம்மி. இந்த மாதிரி சொத்து வளர்ந்துட்டு லாபம் வரலன்னா பொதுவாக யாருமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இந்த ரினியூவபிள் எனர்ஜி துறை இப்படிதாங்க. ஸோ ஆரம்ப கட்டத்துல இவங்க வந்து மிக அதிகமாக முதலீடு பண்ணணும். ஸோ ஹைலி கேபெக்ஸ் இண்டஸ்ட்ரி இவங்க. ஸோ பல ஆயிரம் கோடி செலவு பண்ணி தான் நீங்க வந்து ஒரு பேனல், ஒரு காற்றாற்றல் எல்லாமே நிர்வகிக்க முடியுங்க.
ஸோ 10,000 கோடி செலவு பண்ணி தான் நீங்கள் வந்து ஒரு சோலார் பேனலோ இல்லை காற்றாலைக்கு தேவையான அந்த பெரிய இறக்கைகளோ நீங்கள் வந்து நிறுவ முடியும். ஸோ இந்த சொத்துக்களை உருவாக்க அவங்க பல வேட்டை கடன் வாங்கணும் அண்ட் ரொம்ப காலமும் ஆகும் அதுக்காக. ஸோ இந்த சொத்துக்கள் எல்லாம் தேய்மானமும் இருக்கும், கடனும் இருக்கும். ஸோ கடனுக்கான வட்டியும் இருக்கும். ஸோ நீங்கள் பேலன்ஸ் ஷீட்ல அட் எண்ட் ஆஃப் த டே அதை கழிச்சிட்டு தான் நீங்கள் காட்டணும். ஸோ தேய்மானம் வந்து பேலன்ஸ் ஷீட்ல ரொம்ப அதிகமாக தான் காட்டும். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா எபிட்டல் நல்லாவே இருக்குங்க. ஸோ கடைசியாக நீங்கள் பேட் கம்மியாக இருக்கு அப்படின்னு பார்க்கறத விட எபிட்டல் நல்லா இருந்துச்சுன்னா தேய்மானத்தை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா இந்த டெப்ரிசியேஷன் அதாவது இந்த தேய்மானம் இருக்கு, அது உண்மையிலே பணம் கிடையாது, அது ஜஸ்ட் ஒரு நம்பர்ஸ் தான். ஆனா உண்மையான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா வட்டிக்கு நம்ம கட்டுற பணம் தாங்க, அதுதான் உண்மையிலே வெளியே போற பணம். ஸோ ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். இவங்க 2024 இவங்களோட கடன் வந்து பாத்தீங்கன்னா 2,671 கோடிங்க. ஆனா இன்னைக்கு 2027 12,920 கோடிங்க. ஸோ பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது ரொம்ப பெரிய கடங்க, பல மடங்கு உயர்ந்து இருக்குங்க. ஸோ இது வந்து பெரிய பெரிய ரிஸ்க் இந்த கம்பெனில. அதுக்கப்புறம் கிளைண்ட் கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் இருக்கு. ஸோ இவங்க வருமானம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி குஜராத், மகாராஷ்டிரா இருக்கு. அங்க இருக்க மின் வாரியத்தை நம்பி தான் இருக்கு. உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும், ஒரு அரசியல் ஒரு மாற்றம் வருது, இல்ல கொள்கையில மாற்றம் வந்துச்சுன்னா மொத்தமா இதை முடிச்சு விட்டுருவாங்க. ஸோ அரசியல வந்து பணம் வர லேட் ஆகுது அப்படின்னா, சரியான நேரத்துக்கு வரல அப்படின்னா இவங்க கடன் கட்டிட்டு தான் ஆகும். ஸோ கடனுக்கான வட்டி அதிகமாகும், இவங்க ஆப்ரேஷன் பணம் குறையும். இந்த ஜூனிபர் கிளீன் எனர்ஜி வந்து பணப்புழக்கம் கடுமையாக பாதிக்கப்படுங்க. ஸோ 12,000 மேல கடன் வச்சிருக்காங்க. ஸோ வட்டி கட்ட முடியல என்ன ஆகும், மொத்தமா கம்பெனி எடுத்து மட்டும் போக வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி பெரிய நெருக்கடிலாம் வரும் இவங்க கவர்மெண்ட் கூட டைரக்டா டீல் பண்ணும்போது. ஸோ இதுவும் ஒரு ரிஸ்க்குங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இவங்களோட முக்கியமான துணை நிறுவனங்கள் நிறைய இருக்குங்க. இந்த ஜூனிபர் கிரீன் 3 இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் இவங்க வந்து தொடர்ந்து 3 வருஷம் நஷ்டத்துல தாங்க எங்கிட்டு இருக்காங்க, ஒரு லாபம் அவங்க பண்ணல. இவங்களோட துணை நிறுவனம் நஷ்டத்துல இருந்தது ஒரு நெகட்டிவ் தான். ஸோ துணை நிறுவனம் நஷ்டத்துல இருக்கும்போது என்ன பண்ணும், பேரண்ட் நிறுவனம் வந்து அவங்க வந்து காப்பாற்றணும். ஸோ அவங்க சப்போர்ட் பண்ணும். ஸோ அவங்க அதிகமாக இதுக்கு பணம் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த ரிஸ்க்கும் இந்த கம்பெனில இருக்குங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ப்ரொமோட்டர் இருக்காங்க ஜூனிபர் ரினியூவபிள் ஹோல்டிங்ஸ், இவங்க வந்து 1.46% பங்குகளை வந்து ஐஆர்இடி எரிடா இருக்குல்ல அவங்க கிட்ட வந்து அடமானம் வச்சிருக்காங்க. ஸோ பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சாதாரண விஷயம் தாங்க, நிறைய கம்பெனி பிளட்ஜ் பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் இவங்க வந்து இந்த கடனை கட்டலை அப்படின்னா ஐஆர்டிஎல் ஷேரை வித்துரும். அப்போ இந்த ஸ்டாக் நிறைய ப்ரெஷர் வரும், ஸ்டாக் ரேட் கீழே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது ஒரு பெரிய நெகட்டிவ் இல்லை, பட் இது ஒரு நெகட்டிவ் தான். இவங்க 1.46% கடன்லாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மி, பட் இருந்தால் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. அது மாதிரி இந்த காற்றாலை அப்புறம் சோலார் இது அமைக்கிறது வந்து நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்க. ஸோ நிலம் சம்பந்தப்படும் போது உள்ளூர் மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலாம், இல்ல அரசாங்க அனுமதி திடீர்னு ரத்தாகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஜெஸ்டேஷன் பீரியட் ரிஸ்க் அப்படின்னு இருக்கு. அதாவது ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சு அதுல இருந்து கரண்ட் உற்பத்தி ஆகி வருமானம் வருவதற்கு இடையில காலதாமதம் தாங்க. இந்த காலதாமதத்தினால இந்த திட்டத்துக்கு ஏற்படுற செலவு பல மடங்கு அதிகமாகலாம், வட்டி ஏறும், லாபம் சொல்லுங்க. இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெஸ்டேஷன் பீரியட் ரிஸ்க் அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ இதுவும் அதிகமா இருக்குங்க. ஸோ ஐபிஓட யூசேஜ் பாத்தீங்கன்னா 1,500 கோடி ஃப்ரெஷ் இஷ்யூ தான். இதுல வந்து 683 கோடி வந்து, அதாவது 38% என்ன பண்றாங்கன்னா கம்பெனியோட டெப்ட் அடைக்க யூஸ் பண்றாங்க. 782 கோடி 40% என்ன பண்றாங்க, உங்களுக்கு சப்சிடரி இருக்கு, அதாவது காமா 1, கைட்டு, பவர் 5 இந்த மாதிரி கம்பெனிக்கான கடன் அடைக்க யூஸ் பண்ண போறாங்க. மொத்தத்துல கடன் தான் அடைக்க போறாங்க. ஸோ அதுதான் இப்போ வர கம்பெனி நிறைய எல்லாமே பண்றாங்க. ஸோ கடன் குறையும், வட்டி குறையும், பேட் அதிகமாகும். இதுதான் அவங்க பண்றது ஒரு நல்ல விஷயம். ஓகே பார்க்கலாம், கடன் அடைக்க நாட் பேடுங்க. ஸோ ஓகேன்னு வச்சுப்போம். இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திட்டங்கள் வந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடியே சூப்பரா முடிச்சு கொடுத்துருவாங்க. இவங்க செயல்பாடு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஸோ பேசிக்கா அந்த துறையில நிறைய டிலே இருக்குங்க. பட் இந்த ஜூனிபர் கிரீன் எனர்ஜி என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க கொடுத்த காலத்துக்கு முன்னாடியாகவே முடிச்சு கொடுத்துருவாங்க. அதாவது சராசரியா 147 நாளுக்கு முன்னாடி திட்டத்தை முடிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீங்க வந்து இந்த இருந்து ஒரு 500 நாள் அப்படின்னா அந்த 500 நாள்ல 147 நாளுக்கு முன்னாடியே முடிச்சு 300 ஸ்டார்ட் பண்ணிடுறாங்கன்னா பாத்துக்கோங்களேன் எவ்வளவு ஃபாஸ்டா பண்றாங்க அப்படின்ட்டு. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ரேட் டு சோலார் திட்டத்தை வந்து 552 நாளுக்கு முன்னாடி முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி பீம் அப்படிங்கிற ஒரு விண்ட் எனர்ஜி வந்து 222 நாளுக்கு முன்னாடி முடிச்சிருக்காங்க. ஸோ உள்கட்டமைப்பு துறையில நேரம் தாங்க பணம். ஸோ இந்த மாதிரி இவங்க இவ்வளவு எஃபர்ட் போட்டு சீக்கிரம் முடிச்சு கொடுத்ததுனால இவங்களுக்கு வந்து பெனிஃபிட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க. ஸோ இந்த கம்பெனி அதுல டாப் கிளாஸா இருக்காங்க. இதாங்க மொத்தமா இந்த ஐபிஓ பத்தி. ஸோ ஐபிஓட ப்ளஸஸ் என்ன பாத்தீங்கன்னா ஸோ அரசாங்கத்தோட கிளீன் எனர்ஜி சப்போர்ட் ரொம்ப ரொம்ப இருக்கு. ஏன்னா அரசாங்கத்தை வந்து நிறைய ப்ரொமோட் பண்ணுது கிளீன் எனர்ஜி போகணும் அப்படின்ட்டு. இந்த கார்பன் ஜீரோ கார்பன் நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ அதனால கவர்மெண்ட் ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் 147 நாட்களுக்கு முன்னாடியே இவங்க வந்து ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுத்துறாங்க. ஸோ அந்த செயல்பாடு ரொம்ப சூப்பரா இருக்கு. அண்ட் 25 வருஷம் ஒப்பந்தம் கவர்மெண்ட் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ 25 வருஷம் வருமானம் கேரண்டி, இதுவும் நல்லா இருக்குங்க. அண்ட் நெகட்டிவ் பாத்தீங்கன்னா 12,000 கோடிக்கு மேல கடன் வச்சிருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமான கடன், ரொம்ப பெரிய பெரிய கடன்ங்க, ரொம்ப கடன். அப்ப தேங்கி போய் நிக்கிற இவங்களோட பேட் வளரவே இல்லை 3 வருஷமா, மத்தெல்லாம் வளர்ந்துருக்கு. ஸோ அதுவும் ஒரு நெகட்டிவ்ங்க. அப்புறம் வந்து கிளைண்ட் கான்சன்ட்ரேஷன் குஜராத், மகாராஷ்டிரா மட்டும் தான் வச்சிருக்காங்க, அதையும் நம்ம பார்க்கணும். அண்ட் இவங்களோட வேல்யூவேஷன் ரொம்ப அதிகம். அதாவது இவங்களோட இபிஎஸ் வந்து 0.83 ரூபீஸ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இவங்க 225 ரூபா அதைப்படி கணக்கு பண்ணீங்கன்னா 271 பி வருதுங்க.
போஸ்ட் இஷ்யூ 317 பி. பிஏ பார்த்தாலே பயமா இருக்குங்க, அவ்வளவு அதிகமா வருது. ஸோ இந்த என்டிபிசி ரீஜன் பாத்தீங்கன்னா 42 பி இருக்கு. நம்ம அதுக்கே பயந்தோம். பட் இவங்க எவ்வளவு பி வராங்க அப்படி வந்து பாருங்களேன், ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குங்க. நம்ம ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ரிஸ்க் அண்ட் ரிவார்டை பொறுத்தாங்க இருக்கு. 2040க்குள்ள நெட் ஜீரோ, அதாவது ஜீரோ கார்பன் நாடா மாறணும் அப்படின்னு ஒரு இலக்கு வச்சு செயல்பட்டு இருக்காங்க. ஸோ இந்த 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 சாதகமான சூழ்நிலையை பயன்படுத்தி இந்த ஜூனிபர் கிரீன் நிறுவனம் வந்து இந்த 12,000 கோடி கடனை அடைச்சி எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய நிறுவனமான சான்சஸ் நிறைய இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா அந்த கடனோட தத்தளிச்சு அழிஞ்சு போகக்கூடிய ஆபத்தும் நிறைய இருக்கு இந்த கம்பெனில. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ரிஸ்க், ரிவார்டு, இது ரெண்டுமே நீங்க தான் யோசிச்சு பார்த்துக்கணும். என்னென்ன ரிஸ்க் இருக்கு நான் சொல்லிட்டேன், அண்ட் ரிவார்டு வந்து கவர்மெண்ட் சைடு என்னென்ன வரும் நீங்க புரிஞ்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் வச்சு நீங்க வந்து உங்களோட அட்வைசரை கான்டெக்ட் பண்ணி ஒரு நல்ல முடிவாடுங்க. இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு எடுக்கப்பட்ட வீடியோ தான். ஒரு கம்பெனியோட வளர்ச்சிக்கு நம்பர் மட்டும் முக்கியம் இல்லைங்க, அதோட கடன், ஒப்பந்தம், இது எல்லாமே முக்கியங்க. ஸோ அந்த அடிப்படையை பார்த்துட்டு நீங்க ஒரு நல்ல முடிவா உங்களோட ஆலோசிச்சு எடுங்க. இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்துக்கும் கவனத்துக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம்.